இருக்கிறார்கள். தாமே விரும்பி இந்த நாளில் நம்மோடு இருக்க வேண்டும், நமக்காக ஒப்புரவு அருள்சாதனத்தையும் வழங்கி திருப்பலி இதனை ஒப்புக் கொடுத்து நமக்காக மன்றாட இருக்கின்றார். நம்முடைய ஆயர் அவர்கள் தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் செயலராகவும் SC/ST கமிஷனுடைய செயலராகவும் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை நமது மறைமாவட்டத்திற்காக ஓய்வின்றி தன்னையை முழுமையாக கொடுத்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம் பாசத்துக்குரிய ஆயர் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் வருக வருக என்று கரவொலி எழுப்பி வரவேற்க அழைக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய மாதா டிவி மறைமாவட்ட சாரல் கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் அருள் தந்தை ஃபார் ஜே ஆண்டனி சுவாமி அவர்களும் போட்டோகிராஃபரும் நம்மோடு இருக்கின்றார்கள். இவை மாதா டிவியிலே பின்னர் ஒளிபரப்பப்படும். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய பாசத்துக்குரிய ஆயரின் செயலர் தந்தை ஃபாதர் ஜேம்ஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இறைமக்கள் சமூகத்தின் சார்பாகவும் கத்தோலிக்க விவசாய சங்கம் மற்றும் நம்முடைய சபரியார் திரு இறைமக்கள் சமூகம் அனைவருடைய சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய மறைமாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேதியர்கள் திருவாளர் தாஸ் அவர்களையும், திருவாளர் ஆரோக்கியம் அவர்களையும், திருவாளர் பிரிட்டோ அவர்களையும், திருவாளர் ராஜேந்திரன் அவர்களையும் அன்போடு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள். இறை இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தருகின்ற நாள், ஒப்புரவின் நாள். ஆகவே ஒப்புரவு அருள் சாதனத்திலே அனைவரும் ஈடுபட்டு திருப்பலியிலும் பங்கு கொண்டு சமபந்தி விருந்திலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களை தயார் செய்வதற்காக வேதியர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வேதியர்கள் உங்களை தயார் செய்வார்கள். சிலுவை பாதை நடந்து கொண்டிருக்கின்ற போதே கோவிலுக்கு வெளியே ஆங்காங்கே அருள் தந்தையர்கள் அமர்ந்து பாவசங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கோயிலுக்கு உள்ளேயும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே நல்ல ஒப்புரவு அருள் சாதனத்தில் ஈடுபட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வேதியர்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்குகின்றேன். வேதியர்கள் இறைமக்களை தயார் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவிலே அன்பிற்குரிய இறைமக்களே, தவக்காலம் என்பது நமக்கு மனம் மாற்றத்தின் காலம். ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற காலம். ஆண்டவரிடம் நாம் திரும்பி வர வேண்டுமென்றால் நமக்கு மன மாற்றம் தேவை. ஆகவே இயேசு கூறியபடி மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறியதற்கு இணங்க இந்த நாளிலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி
ஆண்டவரிடம் திரும்பி வர நல்லதொரு வாய்ப்பை ஒப்புரவு அருளடையாளத்தின் வாயிலாக ஆண்டவர் இன்று நம்முடைய பங்கிற்கு சிறப்பாக கொடையாக கொடுத்திருக்கின்றார். நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மற்றும் குருக்கள் நமக்காக ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி சிறப்பான முறையிலே நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர நல்லதொரு வாய்ப்பை இறைவன் உருவாக்கி இருக்கின்றார். இந்த வாய்ப்பை நல்ல முறையில் நான் பயன்படுத்தி கொள்வோம். ஒப்புரவிற்காக நம்மையே நாம் தயாரித்து சிலுவை பாதை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே சிலுவை பாதை சிந்தனைகளையும் கேட்டுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தியவர்களாய் குருக்களிடம் சென்று பாவ அறிக்கை செய்து இறைவனோடு ஒப்புரவாவோம். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தும் வகையில் இந்த பஜன் பாடல் வாயிலாக இறைவனோடு ஒன்றிணைவோம். தவக்காலம் நம் அனைவருடைய மனமாற்றத்தினுடைய காலம் என்பதை நாம் உணர்வோம். இந்த நேரத்திலே ஊதாரி மைந்தனுடைய நிலைக்கு நாம் கடந்து வருவோம். ஒப்புரவு அருளடையாளத்தை பெறுவதற்கான காரியங்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒன்று, நாம் செய்த பாவங்களை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவது. இரண்டாவது, அதற்காக மனம் வருந்துவது. மூன்றாவதாக, இனி ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்ற மன உறுதி எடுப்பது. நான்காவதாக, இந்த பாவங்களையெல்லாம் ஒன்றும் ஒழிக்காமல் மறைக்காமல் குறிவிடம் அறிக்கையிடுவது. ஐந்தாவதாக, குரு கட்டளையிட்ட அபராதத்தை தீர்க்கிறது. ஆறாவதாக, கடவுள் என்னை மன்னித்திருக்கிறார், நான் என் அயலாரையும் மன்னிக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாம் புது வாழ்வுக்கு கடந்து செல்வது. இந்த நேரத்திலே நாம் அந்த ஊதாரி மைந்தனை போல தன்னுடைய குற்றங்களை தவறுகளை உணர்வோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உந்தன் அன்பை உதறி சென்றேன், கெட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உந்தன் அன்பை உதறி சென்றேன், கெட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் கானகத்தில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உந்தன் அன்பை உதறி சென்றேன், கெட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறு எங்கு நான் போவேன், எந்தன் புகழிடம் நீர்தானையா. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறு எங்கு நான் போவேன்,
புகழிடம் நீர்தானையா. அப்பா நான் தவறு செய்தேன், உந்தன் அன்பை உதறி சென்றேன். கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்றேன். அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்றேன். அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா நான் தவறு செய்தேன், உந்தன் அன்பை உதறி சென்றேன். கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஊதாரி மைந்தன் தன் தவறுகளை உணர்ந்தது போல ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம், ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே வீற்றிருக்கின்ற நாம் நம்முடைய தவறுகளை எண்ணி பார்ப்போம். ஒப்புரவின் முதல் படி நம்முடைய பாவங்களை நாம் நினைவு கூறுவதே. இறைவன் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளுக்கு எதிராகவும் நம்முடைய திரு அவையின் கட்டளைகளுக்கு எதிராகவும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பாவமாக இருக்கின்றன. இந்த பாவங்களை நாம் உணர்வோம், அதற்காக மனம் வருந்துவோம். ஒரே இறைவன் என்ற நம்பிக்கையை விடுத்து பல சமயங்களில் பிற செயல்பாடுகளை, பிற தெய்வங்களை நாம் நம்புகின்றோம். நம்மிடம் உண்மை இறைவனை அன்பு செய்து அவரை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வழிபடும் மனநிலை பல சமயங்களில் நம்மிடம் இல்லாது போயிருக்கின்றது. அந்த பாவங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். இறைவனுடைய திருப்பெயரை போற்ற வேண்டும் என்ற நிலை மாறி அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே பல தவறான செயல்களை நாம் செய்திருக்கின்றோம். அவற்றை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். கடவுளுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் புனிதமானவை என்பதை உணராமல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே நல்ல நேரம், கெட்ட நேரம், தீயவை என்று நாம் ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். சிறப்பான முறையிலே நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்முடைய பெற்றோரை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சிறப்பான முறையிலே நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு அன்பு நிறைந்த குடும்பமாக நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திலே தாய் தந்தையருக்கு எதிராக நாம் செய்த செயல்பாடுகளை எல்லாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அந்த தவறுகளுக்காக நினைத்து பார்ப்போம். அதற்காக மனம் வருந்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களில் நாம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகின்றோம். இந்த உலகிலே நம்முடைய உடல் தேவைகளுக்காக பல தீய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய பேராசை, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தவறுகளை செய்து வருகின்றோம்.
இந்த செயல்பாடுகளை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்ப்போம். ஆசை அதிகமாகின்றபடியால் தான் பல தவறுகள். இந்த ஆசைகள் அதிகமாகின்ற போது பேராசையாக மாறி பல தவறான செயல்களை செய்கின்றோம். நம்முடைய நேரத்தை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளாகிய நாம் கூட பல சமயங்களில் தொலைபேசி மற்றும் ஊடகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தி வருகின்றோம். நம்முடைய இந்த ஆசா பாசங்களுக்கு அதனால் வரக்கூடிய தீய விளைவுகளுக்காக மனம் வருந்துவோம். உண்மைக்கு புறம்பாக பொய்யான மனிதர்களாக பல சமயங்களில் வெளி வேடத்தோடு நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய மனதிற்குள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு பிறரை கேலியாக நினைக்கின்றோம், அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றோம், அவர்களிடம் பொய்யான தகவல்களை பரிமாறுகின்றோம், வதந்திகளை உருவாக்குகின்றோம், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி வருகின்றோம், அடுத்தவரை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கின்றோம். இது போன்ற செயல்பாடுகளை நாம் இறைவனுக்கு எதிரான இந்த செயல்பாடுகளை நாம் செய்து வருகின்றோமே என்று இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்ப்போம். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகம் என்ற நோய், நம்முடைய ஆசை, குடும்பத்திற்கு நம்முடைய தேவை என்ன, அதனுடைய கடமை என்ன என்பதை உணராமல் பொறுப்பற்ற தாய் தந்தையர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை உணராமல் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்றோம். இது போன்ற அனைத்து விதமான தீய செயல்பாடுகளுக்காக இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே இரத்தம் சிந்தியது நம்முடைய பாவங்களுக்காக. ஆகவே இந்த தீய செயல்களை, பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் நொந்தவர்களாக இந்த கல்வாரி பயணத்திலே இயேசுவினுடைய பாடுகளை சிலுவை பாதை வாயிலாக நாம் தியானிப்போம். நம்முடைய குற்றங்களுக்காக அவர் மரித்திருக்கின்றார். மரித்த அந்த இயேசு உயிர்த்து பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய திருச்சபையினுடைய பணியாளர்களுக்கு சிறப்பாக வழங்கி இருக்கின்றார். ஒவ்வொரு அருள் அடையாளத்தை, ஒரு கொடையை நமக்காக கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே சிலுவை பாதையோடு நாம் இணைந்து ஜெபித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியான மனநிலையோடு குருக்கள் வெளியிலே 3 இடங்களில் இருக்கின்றார்கள். ஆலயத்தினுள்ளே ஆயர் இருக்கின்றார். சிலுவை பாதை நடைபெற்று கொண்டிருக்கின்ற போதே நீங்கள் எழுந்து சென்று பாவ சங்கீதனம் செய்துவிட்டு மீண்டுமாக சிலுவை பாதையிலே வந்து பங்கு கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் சிலுவை பாதையை தியானிப்போம். மனிதருள் புனிதா மனமிரங்கும் நீர் எம்மையும் கனிவாய் பார்த்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடன் அருளுடன் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவை பாதையின் சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடன் அருளுடன் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவை பாதையின் வழிகளில் நம்மையும் ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில்
ஒரு சிறிதளவாவது பங்கேற்கும் போதுதான், திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொருளுள்ளதாக, அர்த்தம் நிறைந்த வழிபாடாக அமையும். இத்தகைய சிந்தனைகளுடன் இயேசு நடந்து வந்த பாதைகளை சிந்திக்க நமது பாவங்கள், குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். கொடியோரின் கூட்டத்தில் கோமகனே உனக்கு குவலயமதில் வாழ வழி இல்லையோ. கொடியோரின் கூட்டத்தில் கோமகனே உனக்கு குவலயமதில் வாழ வழி இல்லையோ. வாழ்வினை இழக்க துணிந்தனையோ, எனக்காய் வாழ்வினை இழக்க துணிந்தனையோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டி. இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவி மடுக்கிறான். இயேசுவுக்கு அளித்த தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது, நீதி தடம் புரண்டு விட்டது, மறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையை ஒரு நாளும் உறங்க வைத்து விட முடியாது. ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அநீதியானது. இன்றைய எனது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் தவறு செய்திருந்தும் குற்றம் புரிந்திருந்தும் தண்டிக்கப்படக்கூடாது என்றே விரும்புகிறேன். தவறு செய்த எனது உறவினரை, நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்றே எண்ணுகிறேன். ஆனால் மற்றவர்கள், எனக்கு வேண்டாதவர்கள் குற்றம் செய்தபோது, தவறு செய்தபோது அவர்களை தண்டிக்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்றே என் மனம் எண்ணுகிறது, முயற்சிக்கிறது. ஆண்டவர் இயேசுவோ குற்றம் ஏதும் செய்யாத நிலையில்தான் தண்டிக்கப்படுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எனது வாழ்வில் பிறர் மீது அவதூறான பழிச்சொல் கூறாது, எவரையும் தவறாக மதிப்பிடாது, உண்மைக்கு மட்டும் துணை நின்று சான்று பகர்ந்து செயல்பட அருள் தாரும். ஆமேன். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. பாரமான சிலுவையினை உன் தோள் மேல் சுமக்க ஏற்றாயோ. பாரமான சிலுவையினை உன்
சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ, நீ சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியில் கொல்கொதா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டை ஓடு என்பது பொருள். சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வே சுமையாகிவிட்டால் என்ன செய்வது? சிலுவை அவமானத்தின் சின்னம். கள்வர் கொடியவர்களைத்தான் சிலுவையில் அறைந்து தண்டிப்பது மக்களின் வழக்கம். ஆனால் அத்தகைய கொடிய தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் அருள் வாழ்வில், ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமையாக இல்லாமல் சுகம் தருபவர்களாக செயல்படவும், நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் சவால்களாக ஏற்று வாழ அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. முதலாம் முறையாய் நீர் விழுந்தீர், விடுதலை பணியின் வழி தொடர்ந்தீர். முதலாம் முறையாய் நீர் விழுந்தீர், விடுதலை பணியின் வழி தொடர்ந்தீர். வீதியில் விழுந்தாய் விழுதனையோ, வாழ்வின் வீதியில் விழுதாய் விழுந்தனையோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். அற்ப காரியங்களை அசட்டை செய்கிறவன் படிப்படியாக விழுவான். வீழ்ச்சி மனித வாழ்க்கையின் எழுச்சிக்கு ஓர் முன் தயாரிப்பு. வாழ்க்கையில் வீழ்ந்தவனெல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போனவனெல்லாம் மக்கி போவதும் இல்லை. வீழ்ந்து எழுவதில்தான் புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில்தான்
வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் புரியும். நாணல் செடி காற்றிலே சாய்கிறதே ஒழிய சரிந்து வீழ்வதில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்தார், பார்வையற்றவர்களை பார்க்க செய்தார். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவா இங்கே கீழே விழுந்து கிடக்கிறார்? ஏன்? எதற்காக? தண்ணீரில் வீழ்ந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாமும் தண்ணீரில் வீழ்ந்துதானே காப்பாற்ற முடியும். அதுபோல பாவ படுகுழியில் வீழ்ந்துவிட்ட நம்மை காப்பாற்றத்தானே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகிறார். ஜெபம். இயேசுவே, எனது பாவச் சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகள் உமக்கு இன்னும் அதிகமான வேதனையைத்தானே தருகின்றன. நான் இனி மனம் மாறி உன் துணையுடன் எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. துயரத்தின் பிடியில் துடித்தீரே, உமக்கு துணையாய் அன்னையும் வருவாளே. துயரத்தின் பிடியில் துடித்தீரே, உமக்கு துணையாய் அன்னையும் வருவாளே. பாசத்தின் நிலையை புரிந்தோமே, அன்னை பாசத்தின் நிலையை புரிந்தோமே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? மனித வாழ்வில் மிகச்சிறந்த வழியாக, உயிராக, உடலோடு ஒன்றித்திருப்பவள் தாய் மட்டும்தான். பாராட்டி, சீராட்டி, அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உரமிடுபவளும் தாய்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும், வேதனையடைய வேண்டும் என எண்ணுவதில்லை. மாறாக அவர்களுக்கு உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்றே உண்மையான பாசத்தோடு செயல்படுவார்கள். அதேபோல அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால், பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கிறார்கள், ஆறுதல் தருகிறார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக, அன்பின்றி, பாசமின்றி நடந்திருக்கின்றோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மறுத்திட முடியா சீமோனும் சிலுவையை சுமக்க உதவினாரே. மறுத்திட முடியா சீமோனும் சிலுவையை சுமக்க உதவினாரே. துன்பத்தில் துணையாய் இருந்திடவா பிற துன்பத்தில் துணையாய் இருந்திடவா. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஒப்புரவு அருள் சாதனத்தில் ஈடுபடுகின்றவர்கள் திரு நம்முடைய ஆயரும் மறைமாவட்ட குருக்களும் தயாராக இருக்கின்றார்கள். கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பாவ சங்கீர்த்தனை செய்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அனைவரும் நல்ல ஒப்புரவு அருள் சாதனத்தில் ஈடுபட்டு பாஸ்கா விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாட நம்மை தயாரிக்க இறைவன் அழைக்கின்றார். இந்த நல்ல வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு மீண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோ. ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். பசியாய் இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நோயுற்றும் சிறையிலும் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். பிறருக்கு உதவும் உள்ளங்களே உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வது தவறில்லை. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதையெல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன். எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்திரவதை செய்யப்படுவதை. ஆனால் சீரோன் என்ற ஊரை சார்ந்த சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்ட முன் வருகிறார். ஜெபம். இயேசுவே, எத்தனையோ சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறேன். மற்றவர்கள் துன்பப்படும் போது கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கிறேன். பிறரது துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. செந்நீரில் குளித்தது திருமுகமே, வேரோனிக்கால் துயிலால் துடைத்தாளே. செந்நீரில் குளித்தது
மாறாத திருமுகம் பதித்தாயே, நெஞ்சில் மாறாத திருமுகம் பதித்தாயே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். அழுகிறவர்களை மகிழ்விக்கவும், சாம்பலுக்கு பதிலாய் மணிமுடியையும், அழுகைக்கு பதிலாய் மகிழ்ச்சியின் தைலத்தையும், நைந்த உள்ளத்திற்கு பதிலாய் புகழ் என்னும் போர்வையையும் தரவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். வாடிய உள்ளங்களை, முகங்களை கண்டபோதெல்லாம் வாடுகின்ற மனது எல்லோருக்குமே வருவதில்லை. துன்பத்தில், சோதனையில், வேதனையில் சோர்ந்து போனவருக்கு சுகம் தருகின்ற சுயநலமில்லாத மனம் உள்ளவர்கள்தான் உதவ முடியும். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இனிய முகம் கரைபடிந்துள்ளதை, சோர்வுற்றிருப்பதை வெரோனிகா என்ற பெண் பார்த்து பதட்டத்துடன் இயேசுவின் முகத்தை துடைத்ததும், இயேசுவும் பரிசாக தன் திருவுருவை அந்த துணியில் பதிய செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியின்படி செயல்பட முன் வரும்போது நல்லவைகளை, நேர்மையானதை, உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்படத்தானே இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். ஜெபம். மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் போதுதான் நல்லதை, நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே எமக்கு அருள் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். மனிதனின் கவலை சூழ்ந்ததனால் நீ இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீ இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. நம்பிக்கை துரோகம் செய்தனரே, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். படுகுழி என தெரிந்தும் விழுபவன் பக்குவமடையாதவன், மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையளித்தவர்
ஆண்டவர் இயேசு. சிலுவையின் பாரம், கசையடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகிறார் மீண்டும். ஜெபம். அன்பு தெய்வமே இயேசுவே, எங்களது வாழ்வின் குறிக்கோள்களை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டுகொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள் தாரும். ஆமேன். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எருசலேம் பெண்களின் அழுகுரல்களும் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. எருசலேம் பெண்கள் அழுகுரல்களும் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. ஆறுதல் தந்து நடந்தீரே, என்றும் ஆறுதல் தந்து நடந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீ சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். முதலில் உன் கண்ணிலிருந்து விட்டத்தை எடுத்து எறி, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க கண் தெரியும். கண்ணீர் விட்டு கதறி அழும்போது மனிதனின் பாரம் தூரம் சென்று விடுகிறது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் சோகத்தின், துன்பத்தின் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் தமது வேதனையை பொருட்படுத்தாமல் தனது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்ட எருசலேம் பெண்களை பார்த்து ஆறுதல் தருகிறார். எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி சொல்ல முடிந்தது? காரணம், தனக்கென வாழாது பிறருக்கென்றே வாழ துடித்தார். எனவே தனது துன்பத்தை, வேதனையை பற்றி கவலை கொள்ளாது தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். ஜெபம். அன்பு தெய்வமே இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பிறரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதிலேயே மகிழ்வை கண்டிருக்கிறோம். வேதனையில் இருப்போருக்கு ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிறர் நலத்துடன் வாழ அன்பு செலுத்த நல் உள்ளம் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். தாங்க முடியா சுமையாலே நீ தள்ளாடி 3ஆம் முறை விழுந்தீர். தாங்க முடியா
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். நீங்கள் முதுமை அடையும் வரையில் நாம் மாற மாட்டோம். உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை தூக்கிச் செல்வோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம். பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன் பலமுறை வீழ்ந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன்தான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்காக மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம்மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும் போது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகிறோம். வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கும் சென்று விடுகிறோம். உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற எமக்கு அருள் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியா நின்றீரே. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியா நின்றீரே. மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய், உன் மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். துன்புறுத்துகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன். என் தாடியை பீக்கிறவர்களுக்கு என் கன்னங்களை காட்டினேன். நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைத்து கொள்ளவில்லை. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடைதான். சாட்டையடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை களைந்தபோது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது. வேதனைகளின் மத்தியில் துடிதுடிக்கிறார் நம் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் களைந்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய போதும் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர். எங்களது துன்பத்திலும்
சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ மொழிந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவதிப்படுபவன் நண்பன், ஆண்டவனுக்காக வழியை தாங்கிக் கொள்பவன் பக்தன், நியாயத்திற்காக, உண்மைக்காக, பிறருக்காக, அன்புக்காக, ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களை, உடல் நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்த கைகளில், கால்களில் ஆணிகளை அடிக்கிறார்கள். ஒரு சிறு கல் நமது காலில் இடித்தாலும் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த போது எவ்வளவு கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காகத்தானே. அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால், தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றுக்கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அன்பே உயிரென்று சொன்னவரே, என்று எனக்காய் உமதுயிர் தந்தாயே. அன்பே உயிரென்று சொன்ன
இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டி. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தி ஆவி துறந்தார். மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே. ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களை போன்றவன் மனிதன். நீர்க்குமிழி போன்று நிரந்தரமில்லாததுதான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கல்வர்கள் நடுவினிலே எல்லாம் நிறைவேறிற்று என கூறி உயிர் விடுகிறார். நிந்தை சிலுவையில் துறந்தவரே, தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே, விந்தை மாந்தரின் நிந்தை செயலே கந்தை ஆவில் துணை கொள்கிறதே, உலகை தாங்கும் உன்னதரே உலர்ந்த சிலுவையை தாங்கிடுதே, தந்தையின் வாக்கை நிறைவேற்றவோ, தந்தையின் வாக்கை நிறைவேற்றவோ, ஆணியாளரை கொண்டு வதை கண்டாய், ஈட்டியும் விழாவை கிழித்திடவே, ஈட்டியும் விழாவை கிழித்திடதே, இரத்தமும் தண்ணீரும் வழிகிறதே, தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே. குலைந்தது உடல் மட்டுமா, உதிரம் தாங்கியே தாயும் அல்லவா, குலைந்தது உடல் மட்டுமா, உதிரம் தாங்கியே தாயும் அல்லவா, நிலை குலைந்ததன் மனம் மட்டுமா, உன்னை தொடர்ந்தோர் உளமும் அல்லவா, உண்மை அன்பே உரமானதே, நன்மை பூக்கள் வனமானதே, சிலுவை சொல்லும் வழி இதுவோ, சிலுவை
மறையுதுவையோ உன்னையே தந்த உருமாற்றமே உன்னையே தந்த உருமாற்றமே உலகையே மாற்றிடும் திருச்சிலுவை தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே உடலும் உயிரும் கொடுத்து விட்டாய் உணர்வின் சூரமாய் மாறிவிட்டாய் உடலும் உயிரும் கொடுத்து விட்டாய் உணர்வின் சூரமாய் மாறிவிட்டாய் கிளந்து எழுவது அன்பின் உறவே தியாக திருவே அருளின் வடிவே உன்னில் நானே விலகிவிட்டேன் உன்னையே உதறி விலக்கிவிட்டேன் எனக்கே துடித்தாய் உயிர் மடிந்தாய் எனக்கே துடித்தாய் உயிர் மடிந்தாய் மனமே இதையே நினைக்கலையே மடியும் மனித வாழ்வினிலே மடியும் மனித வாழ்வினிலே மரண உயிர்ப்பே உன்னுலகில் தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே. ஜெபம். அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் அடைந்தீர். இறுதியாக உம்மிடமிருந்த உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீர். இனி நான் எனது வாழ்வில், வார்த்தைகளில், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ அருள் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். உதிரத்தை கொடுத்து அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். உதிரத்தை கொடுத்து அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். இதயத்தின் இயக்கம் நின்றதுவே அன்னை, இதயத்தின் இயக்கம் நின்றதுவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோ.
அன்னை மரியாயின் மடியில். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். தாய் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது. தாய் சொந்தம் மட்டுமே நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது வேதனைகளில் துன்பங்களில் உமது அன்னை பங்கு கொண்டார்கள். நாங்களும் எங்களது பெற்றோர்களின் அன்பை, கருணையை, பாசத்தை உணர்ந்து இறுதி வரையும் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல்வுள்ளத்தை தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். அநீதி செயல்கள் அனைத்தையுமேவும் கல்லறையோடு புதைத்தாயே. அநீதி செயல்கள் அனைத்தையுமேவும் கல்லறையோடு புதைத்தாயே. நீதி நேர்மை நிலைத்திடவோ நின் நினைவுகள் பூமியில் நிலைத்தனவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோ. ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. அடக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை, நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்கச் செய்து விடுகின்றனர். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்டிய விரும்பிய இயேசுவை கொன்று அடக்கம் செய்துவிட்டனர். இன்று நாம் வாழும் இந்த உலகிலும் உண்மையை, நீதி, நேர்மையை கடைபிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உலகம் நினைக்கிறது. கல்லறைகள்தான் மனிதனுக்கு நிரந்தரமானவைகள். ஜெபம். அன்பு இயேசுவே, உண்மையை, நன்மையை, நீதியை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான மனதிடனை தாரும். துன்பத்தின் மத்தியில்தான் முழு இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்து
பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. இயேசுவின் 5 காயங்களுக்காகவும் தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென பெற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுகம் தருகின்ற சுயநலமில்லாத மனம் உள்ளவர்கள்தான் உதவ முடியும். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இனிய முகம் கரைபடிந்துள்ளதை, சோர்வுற்றிருப்பதை வெரோனிகா என்ற பெண் பார்த்து பதட்டத்துடன் இயேசுவின் முகத்தை துடைத்ததும் இயேசுவும் பரிசாக தன் திருவுருவை அந்த துணியில் பதிய செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியின்படி செயல்பட முன் வரும்போது நல்லவைகளை, நேர்மையானதை, உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்படத்தானே இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். ஜெபம். மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் போதுதான் நல்லதை, நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே எமக்கு அருள் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். மனிதனின் கவலை சூழ்ந்ததனால் நீ இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீ இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. நம்பிக்கை துரோகம் செய்தனரே, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். படுகுழி என தெரிந்தும் விழுபவன் பக்குவமடையாதவன்.
மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையளித்தவர் ஆண்டவர் இயேசு. சிலுவையின் பாரம், கசையடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகிறார் மீண்டும். ஜெபம். அன்பு தெய்வமே இயேசுவே, எங்களது வாழ்வின் குறிக்கோள்களை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டுகொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள் தாரும். ஆமேன். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எருசலேம் பெண்களின் அழுகுரல்களும் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. எருசலேம் பெண்கள் அழுகுரல்களும் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. ஆறுதல் தந்து நடந்தீரே என்றும் ஆறுதல் தந்து நடந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீ சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். முதலில் உன் கண்ணிலிருந்து விட்டத்தை எடுத்து எறி, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க கண் தெரியும். கண்ணீர் விட்டு கதறி அழும்போது மனிதனின் பாரம் தூரம் சென்று விடுகிறது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் சோகத்தின், துன்பத்தின் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் தமது வேதனையை பொருட்படுத்தாமல் தனது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்ட எருசலேம் பெண்களை பார்த்து ஆறுதல் தருகிறார். எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி சொல்ல முடிந்தது? காரணம், தனக்கென வாழாது பிறருக்கென்றே வாழத் துடித்தார். எனவே தனது துன்பத்தை, வேதனையை பற்றி கவலை கொள்ளாது தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். ஜெபம். அன்பு தெய்வமே இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பிறரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதிலேயே மகிழ்வை கண்டிருக்கிறோம். வேதனையில் இருப்போருக்கு ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிறர் நலத்துடன் வாழ, அன்பு செலுத்த நல் உள்ளம் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென்.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். நீங்கள் முதுமையடையும் வரையில் நாம் மாற மாட்டோம். உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை தூக்கிச் செல்வோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம். பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன் பலமுறை வீழ்ந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன்தான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்காக மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம்மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும் போது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகிறோம். வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கும் சென்று விடுகிறோம். உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற எமக்கு அருள் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியா நின்றீரே. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியா நின்றீரே. மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய், உன் மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். துன்புறுத்துகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன். என் தாடியை பீக்கிறவர்களுக்கு என் கன்னங்களை காட்டினேன். நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைத்து கொள்ளவில்லை. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடைதான். சாட்டையடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை களைந்தபோது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது. வேதனைகளின் மத்தியில் துடிதுடிக்கிறார் நம் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் களைந்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய போதும் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர். எங்களது துன்பத்திலும்
சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ மொழிந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீ சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவதிப்படுபவன் நண்பன், ஆண்டவனுக்காக வழியை தாங்கிக் கொள்பவன் பக்தன், நியாயத்திற்காக, உண்மைக்காக, பிறருக்காக, அன்புக்காக, ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களை, உடல் நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்த கைகளில், கால்களில் ஆணிகளை அடிக்கிறார்கள். ஒரு சிறு கல் நமது காலில் இடித்தாலும் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த போது எவ்வளவு கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காகத்தானே. அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால், தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றுக்கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. அன்பே உயிரென்று சொன்னவரே, என்று எனக்காய் உமதுயிர் தந்தாயே. அன்பே உயிரென்று சொன்ன
காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டி. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தி ஆவி துறந்தார். மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே. ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களை போன்றவன் மனிதன். நீர்க்குமிழி போன்று நிரந்தரமில்லாததுதான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கல்வர்கள் நடுவினிலே எல்லாம் நிறைவேறிற்று என கூறி உயிர் விடுகிறார். நிந்தை சிலுவையில் துறந்தவரே, தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே, விந்தை மாந்தரின் நிந்தை செயலே கந்தை ஆவில் துணை கொள்கிறதே, உலகை தாங்கும் உன்னதரே உலர்ந்த சிலுவையை தாங்கிடுதே, தந்தையின் வாக்கை நிறைவேற்றவோ, தந்தையின் வாக்கை நிறைவேற்றவோ, ஆணியாளரை கொண்டு வதை கண்டாய், ஈட்டியும் விழாவை கிழித்திடவே, ஈட்டியும் விழாவை கிழித்திடதே, இரத்தமும் தண்ணீரும் வழிகிறதே, தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே. குலைந்தது உடல் மட்டுமா, உதிரம் தாங்கியே தாயும் அல்லவா, குலைந்தது உடல் மட்டுமா, உதிரம் தாங்கியே தாயும் அல்லவா, நிலை குலைந்ததன் மனம் மட்டுமா, உன்னை தொடர்ந்தோர் உளமும் அல்லவா, உண்மை அன்பே உரமானதே, நன்மை பூக்கள் வனமானதே, சிலுவை சொல்லும் வழி இதுவோ, சிலுவை சொல்லும் வழி இதுவோ, சிந்தை மாற்றும்
மறையுதுவே உன்னையே தந்த உருமாற்றமே உன்னையே தந்த உருமாற்றமே உலகையே மாற்றிடும் திருச்சிலுவை தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே உடலும் உயிரும் கொடுத்து விட்டாய் உணர்வின் சூரமாய் மாறிவிட்டாய் உடலும் உயிரும் கொடுத்து விட்டாய் உணர்வின் சூரமாய் மாறிவிட்டாய் கிளந்து எழுவது அன்பின் உறவே தியாக திருவே அருளின் வடிவே உன்னில் நானே விலகிவிட்டேன் உன்னையே உதறி விலக்கிவிட்டேன் எனக்கு துடித்தாய் உயிர் மடிந்தாய் எனக்கு துடித்தாய் உயிர் மடிந்தாய் மனமே இதையே நினைக்கலையே மடியும் மனித வாழ்வினிலே மடியும் மனித வாழ்வினிலே மரண உயிர்ப்பே உன்னுலகில் தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே தந்தை கையில் ஆவியையே நிந்தை சிலுவையில் துறந்தவரே. ஜெபம். அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் அடைந்தீர். இறுதியாக உம்மிடமிருந்த உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீர். இனி நான் எனது வாழ்வில், வார்த்தைகளில், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ அருள் தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். உதிரத்தை கொடுத்து அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். உதிரத்தை கொடுத்து அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். இதயத்தின் இயக்கம் நின்றதுவே அன்னை, இதயத்தின் இயக்கம் நின்றதுவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோ.
மரியாயின் மடியில் உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். தாய் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது. தாய் சொந்தம் மட்டுமே நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது வேதனைகளில் துன்பங்களில் உமது அன்னை பங்கு கொண்டார்கள். நாங்களும் எங்களது பெற்றோர்களின் அன்பை, கருணையை, பாசத்தை உணர்ந்து இறுதி வரையும் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல்வுள்ளத்தை தாரும். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். அநீதி செயல்கள் அனைத்தையுமேவும் கல்லறையோடு புதைத்தாயே. அநீதி செயல்கள் அனைத்தையுமேவும் கல்லறையோடு புதைத்தாயே. நீதி நேர்மை நிலைத்திடவோ நின் நினைவுகள் பூமியில் நிலைத்தனவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீர் சிலுவை சுமந்து உலகை மீட்டீர். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நரிகளுக்கு வளைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. அடக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை, நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்கச் செய்து விடுகின்றனர். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்டிய விரும்பிய இயேசுவை கொன்று அடக்கம் செய்துவிட்டனர். இன்று நாம் வாழும் இந்த உலகிலும் உண்மையை, நீதி, நேர்மையை கடைபிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உலகம் நினைக்கிறது. கல்லறைகள்தான் மனிதனுக்கு நிரந்தரமானவைகள். ஜெபம். அன்பு இயேசுவே, உண்மையை, நன்மையை, நீதியை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான மனதிடனை தாரும். துன்பத்தின் மத்தியில்தான் முழு இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமென். பரிசுத்தரும் வல்லவரும் நித்தியருமான இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுரனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை
பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. இயேசுவின் 5 காயங்களுக்காகவும் தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென பெற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.